42வது ஸ்லோகம். மதுவர்ணனம். கதைர்மாணிக்யம் கனகமணிபிஹ சாந்திரகடிதம் கிரீடம் தே வைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதி யக சனீடேயஸ்சாயாஸ்துரணசபலம் சந்திரசகலம் தனுர்சௌனா சௌரீசம் கிமதின நிபத்னாதி நிஷணா. அம்பிகையின் சிரசிலிருந்து வர்ணிக்கப்படும் பகவத்பாதர் முதலில் சிரசில் விளங்கும் கிரீட்டத்தை காண்கிறார். கண்களை பறிக்கும் ஒளிகளோடு விளங்கும் அந்த மகுடத்தை உற்று நோக்குகையில் தங்கமயமான கிரீட்டம் ரத்ன கற்களால் ஒளிர்கின்றன. அந்த ரத்தினத்தின் கற்கள் எவையெனில் 12 ஞாயிறுகள் என அறிகிறோம். நெருக்கி இழைக்கப்பட்ட ஞாயிறுகள் பொதித்த ஒரு பறவை கூடு போன்ற வடிவம் கொண்ட அம்மகுடத்தில் பிறைமதி காணப்படுகிறது. ஆயின் பனி போன்ற அமுதத் துளிகள் நிறைந்த அப்பிறைமதி மீது இச்சூரியன் ஒளிக்கதிர்கள் பட்டு ஒளிரும் போது பல வகை வண்ணங்களை கொண்ட இந்திரனின் வில்தான் இது என கருத தோன்றியுள்ளது. பார்ப்பவர்கள் அவ்வொளியில் பிறைமதியை காணாது இந்திரதனுஷ் இருப்பதாக நினைப்பார்கள். அப்படித்தான் நினைக்கின்றார்கள். இந்த ஸ்லோகத்தின் பொருள் அதுதான்.